2025 எண்டில் நமக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த சனி வக்கர நிவர்த்தி அடைஞ்சார். சனி வக்கர நிவர்த்தி அடைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, நமக்கு வேலையில் இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள் சால்வ் ஆக போகுது. பணம் கொடுங்க, பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லும்போது, ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், நமக்கு இருக்கக்கூடிய ப்ரெஷரை நம்ம லைஃப் பார்ட்னர் புரிஞ்சுக்கிறதுலையே அப்படி மேஷராசிக்காரங்க நம்ம நினைக்கிறோம். மேஷராசியை சேர்ந்த அரசியல் தலைவர் ஒருவருக்கு மிகப்பெரிய மேஷராசி அன்பர்களுக்கு 2025 இறுதி மாதங்களில் நடக்க போகிற ஒரு நல்ல விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, லைஃப் செட்டில்மெண்ட். நம்ம என்ன கேட்டுக்கிட்டு இருக்கோம், என் லைஃப்பில் வந்து நிறைய குழப்பம் இருக்குது. மேரேஜ் ஆகலை, 90s கிட்ஸ்ன்னு எல்லாரும் போட்டு கிண்டல் பண்ணுறாங்க, கல்யாணம் கூடி வர மாட்டேங்குது, நிறைய ப்ராப்ளங்கள் இருக்குது, பிஸ்னஸில் ஒரு லாபம் இல்லை, வேலையில் ஒரு தொந்தரவை மேஷராசிக்காரங்க ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. 2025 எண்டில் நமக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த சனி வக்கர நிவர்த்தி அடைஞ்சார். சனி வக்கர நிவர்த்தி அடைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, நமக்கு வேலையில் இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள் சால்வ் ஆக போகுது. உதாரணமாக ஒரு பெரிய ஒரு ஃபேமஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்க, நல்லா பிராண்டட் கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்க, திடீர்னு வேலையை விட்டு போச்சு சொல்லிட்டாங்க. நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குன்னா, இப்போ நமக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க போகிறது. அப்போ 2025 அந்த எண்டு நமக்கு ஒரு ஹாப்பி மூடை கொடுக்க போகுது. நல்ல ஜாப் கிடச்சி செட்டில் ஆக போகிறோம், நம்ம குடும்பத்தை காப்பாற்ற முடியல. ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கடையில் இந்த பொருளாதார ரீதியாக நிறைய பிரச்சனை இருந்துச்சு. ஒரு குடும்பத்துக்கு எவ்வளவு செலவாகுது, இந்த நேரம் பார்த்து உள்ள சம்பளமே நமக்கு பத்தலை அப்படின்னு வரும்போது, நம்ம வீட்டில் நம்ம லைஃப் பார்ட்னர் இப்போ என்ன சொல்கிறாங்க, நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன், எனக்கு ஒரு பணம் கொடுங்க, பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லும்போது, ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், நமக்கு இருக்கக்கூடிய ப்ரெஷரை நம்ம லைஃப் பார்ட்னர் புரிஞ்சுக்கிறதுலையே அப்படி மேஷராசிக்காரங்க நம்ம நினைக்கிறோம். அதனால ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கடையில் பிரிவு, 2 பேரும் பிறந்த வீட்டை பார்த்து போகிறது, இப்படி நிறைய நடக்குது. நிறைய பேர் வந்து அதை சொல்கிறீங்க, இப்படி எங்கள் வீடுகளில் ஆள்கள் பிரிஞ்சிருக்கும், ஒய்ஃப் அவங்க வீட்டில் இருக்காங்க, நான் என் வீட்டை பார்த்து போய்கிட்டு இருக்கேன், எங்கள் அப்பா அம்மா தான் எனக்கு பெஸ்ட்டுன்னு படுது, அவங்களோட வாழ போகிறேன். அப்போ சில்ட்ரனுடைய நிலைமை அதில் ப்ராப்ளம் வருது. அது எல்லாம் சால்வ் ஆகக்கூடிய சூழ்நிலை இப்போ இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த 2 மாதம் நம்ம எதில் கவனமாக இருக்கணும்னா, நெருப்பு, மின்சாரம், இந்த 2 விஷயத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கிடணும். ஒரு வீட்லேயே ஒரு கேஸ் பற்ற வைக்கிறீங்க, நீங்கள் வாட்டு பற்ற வச்சுட்டு மற்ற வேலைகளை கவனிக்க போயிடுவீங்க, மறந்துடும். ஒரு கேஸ் லீக்கேஜோ இல்லைன்னா அந்த விதமான விபத்துக்களோ, நெருப்பு சம்மந்தப்பட்ட விபத்துக்களோ, அதே மாதிரி நம்ம வீட்டில் மின்சார பொருட்களை நம்ம பயன்படுத்துவதில் நம்மளுடைய கவனக்குறைவின் காரணமாக மின்சார கசிவு ஏற்பட்டு, மின்கசிவு ஏற்பட்டு அதனால் ஏற்படக்கூடிய விபத்துக்களும் இந்த காலகட்டத்தில் இருக்குது, அது மறுக்க முடியாது. மேஷராசியை சேர்ந்த அரசியல் தலைவர் ஒருவருக்கு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளத்தை சந்திக்க போகிறாங்க அப்படின்னு இருக்குது. இந்த காலகட்டம், இந்த 2 மாதங்கள் இப்படி இருக்குது. அதே நேரத்தில் மனசுக்குள்ள ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. மேஷராசிக்காரங்களுக்கு நம்ம பிள்ளைங்க நம்மளை சப்போர்ட் பண்ணுவாங்களா இல்லையா, நம்ம லைஃப் எப்படி ஆக போகுது. இப்போ உங்களுக்கு வந்து உங்கள் பிள்ளைகளுடைய சப்போர்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரு மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். குடியிருக்கிறதுக்கு எனக்கு வீடே இல்லைங்க, நான் ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக ஃபீல் பண்ணுறேன், எனக்கு சொந்த இடம் இல்லை அப்படிங்கிறவங்க சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வருவீங்க. நிறைய பேர் வந்து நியூ இயர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே புதுசாக ஏதாவது ஒரு 4 வீலர் வாங்கக்கூடிய எண்ணம், 2 வீலர் 4 வீலர் கண்டிப்பாக பலர் வாங்குவீங்க. பலருக்கு அந்த யோகம் இருக்குது. பிஸ்னஸுக்கு ஒரு பார்ட்னர் எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு நியூ பிஸ்னஸ் பார்ட்னர் கிடைக்க போகிறாரு. அந்த பிஸ்னஸ் பார்ட்னருடைய ஐடியாஸ் வந்து உங்கள் பிஸ்னஸை நல்லா டெவலப் பண்ணும். எப்படி உங்கள் பிஸ்னஸை ப்ரமோட் பண்ணுறது, எப்படி உங்கள் கஸ்டமர்ஸுக்கு கொண்டு போய் சேர்க்குறது, எப்படி நீங்கள் பிஸ்னஸில் வந்து நம்பர் 1 வருது, இதை பற்றின ஐடியாஸ் எல்லாமே நீங்கள் பண்ண போகிறீங்க. இன்னொரு பக்கம் பாருங்க, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கார். ஒரு ஜாலி ட்ரிப்புன்னு போவீங்க, ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஒரு பைக் ரேஸ் போகிறது, ப்ராப்ளத்தில் மாட்டிக்கிறது, ரொம்ப ஜாலியாக இருக்க வேண்டாம், ஜாலியாக இருங்க, பட் ரொம்ப ஜாலியாக சட்டத்துக்கு புறம்பான விஷயங்களில் ஈடுபட்ட சில ப்ராப்ளங்களை சந்திப்போம்னு இருக்குது. அதனால அதில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். வேலை மாற்றம் எதிர்பார்க்குறவங்களுக்கு வேலை மாற்றம் இருக்குது. ப்ரெக்னன்சியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ப்ரெக்னென்ட் ஆகக்கூடிய அமைப்புகள் இந்த 2025 எண்டில் அது நடக்க போகுது. அது உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த நல்ல செய்தி கூடி வரப்போகுது. நண்பர்கள், நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள், நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான நேரம் தான். இப்போ நம்ம என்ன வழிபாடு பண்ணலாம், 2026 நமக்கு நல்லா அமையணுமே, இப்போவே நம்ம அந்த வழிபாட்டை தொடங்கலாமே அப்படின்னா, உங்களுடைய வீட்டில் பூஜை அறையில் ஒரு பித்தளை தாம்பாளம் எடுத்துக்கொள்ளுங்க. அதில் வந்து பிள்ளையாருடைய படம் போட்ட பித்தளை தாம்பாளமாக இருக்கணும். அதில் அரளிப்பூக்கள் உதிரி பூக்கள் இருக்கும் பாருங்க, அதை வாங்கி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இப்போ உங்களுடைய குலதெய்வத்துக்கு, அது படமாக இருக்கலாம், விக்கிரகமாக இருக்கலாம், அந்த அரளிப்பூவினால் அர்ச்சனை பண்ணிக்கிட்டே வாங்க.
டெய்லி பண்ணுங்க. 2025 உடைய எண்டு முடிய பண்ணுங்க. 26 ஆரம்பிக்கிற வரைக்கும் பண்ணுங்க. 2026 உங்களுக்கு சூப்பர்பா ஆரம்பிச்சுரும். அவ்வளோ நல்ல விஷயம் நடக்கணுமா, இப்பவே அந்த பூஜைய ஆரம்பிங்க. 2025ஆம் ஆண்டு நடந்துன்னு இருக்கு. 2026 ஆரம்பிக்க போறது. அப்போ 2025 உடைய நிறைவு மாதங்கள் எப்படி இருக்க போகுது? 2025ல நம்ம ராசிக்கு நம்ம நெறைய ப்ராப்ளங்கள ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அதுல சந்தேகம் இல்ல. நெறைய மாற்றங்கள், நெறைய ஏற்றங்கள், நெறைய சோதனைகள். சோதனைகள்லேருந்து மீண்டு வந்திருக்கோம். வராம இருக்கோம் இன்னும். அப்ப 2026 நல்லா அமைஞ்சா தான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். திடீர்னு 2026ல மாற்றம் வந்துருமா? அப்படின்னா, 2025ஆம் ஆண்டுடைய இறுதி மாதங்கள்ல, இறுதி அந்த நேரத்துல நமக்கு எப்படி ஒரு டர்னிங் பாயிண்ட் அமையும்? ஒரு 2026ல நம்ம வந்து ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகணும்னா, அதுக்கு முன்னால தேவையான விஷயங்கள் என்ன? என்ன நம்ம பண்ணணும் நம்ம ராசிக்கு? நம்ம நிலைமை இப்ப எப்படி இருக்கு? நம்ம என்ன பண்ணினா நல்லா முன்னேற முடியும்? அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். நம்முடைய இந்த நிகழ்ச்சியில. இதுக்கு முக்கியமா நம்ம பார்த்துக்க வேண்டியது, கிரகநிலைகள் எப்படி இருக்கு? அப்படின்னு பார்க்கலாம். கிரகநிலைகளை பொறுத்தவரைக்கும் மிக முக்கியமா சொல்ல வேண்டியது, குரு வந்து உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். குரு பகவான் கடகத்துல உட்கார்ந்திருக்காரு. எப்பல்லாம் உலகத்துல வந்து இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி கடகத்தை நோக்கி அமைகிறதோ, அப்ப தங்கத்தின் விலை அதிகரிக்கும். மிக முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான். தங்கத்தின் விலை அதிகரிக்கும். அப்ப நெறைய நம்ம வந்து தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நவம்பர், டிசம்பர் மாதங்களில் தங்கத்தின் விலையில ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். ரொம்ப குறையும், கூடும், மாறி மாறி இருக்கும். பெரும்பாலான நேரங்கள் தங்கத்தின் விலை வந்து நீங்க வந்து வாங்கணுங்கிற ஆசைய தூண்டும். ஏன்னா ரேட் குறையுது இந்த காலகட்டத்துல. 2026ல திருப்பி ரேட் ஏறும். அப்ப நம்ம என்ன பிளான் பண்ணிக்கலாம்? தங்கம் வாங்கி வைப்பது இந்த 2 மாதங்கள்ல நமக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு ஒண்ணு வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இயற்கை சூழ்நிலைகள் எப்படி இருக்க போகுது? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நவம்பர் மாதமும் நல்ல மழை இருக்கும். டிசம்பர் மாதமும் கடுமையான மழை, இயற்கை சீற்றங்கள் அதிகமாக இருக்கும். இதுதான் முக்கியமா பார்க்கணும். இப்ப இந்த வருஷத்துடைய ஆரம்பத்திலேயே நம்ம பேசும்போது என்ன சொல்லியிருந்தோம்? நெறைய வந்து இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ஸு, இயற்கை சீற்றங்கள பத்தி பேசியிருந்தோம். நெறைய விமான விபத்துக்கள் எல்லாம் ஏர் இண்டியா விமான விபத்துலேருந்து எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்போ பொதுமக்களுக்கு கொஞ்சம் அதுல உள்ள பாதிப்புகள் இருக்கத்தான் செய்யும். நவம்பர்ல சில நாள் மழை இருக்கு. டிசம்பர்ல கடும் மழை இருக்கு. சென்னை நகருக்கு பாதிப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. இப்படி இருக்க போகுது ஒரு புறம். இன்னொரு பக்கம் நம்முடைய அரசியல் விஷயங்கள் எப்படி இருக்க போகிறது? நாட்டுடைய சூழ்நிலை எப்படி இருக்க போகிறது அப்படின்னா, நீங்க வந்து நம்முடைய அரசியலில் பெரும் திருப்பு முனைகளை சந்திக்க போகிறீர்கள். டிசம்பர், ஜனவரி மாதங்கள்ல அரசியல்ல கூட்டணியில கடும் மாற்றங்கள் ஏற்பட போகுது. நீங்க நம்ப முடியாது. நம்ப முடியாத மாற்றங்கள் ஏற்படும். அதாவது ஒரு நடிகர் ஒருத்தர் வந்து ஒரு அரசியல் கட்சி துவங்க போகிறார். ஏற்கனவே ஒரு நடிகர் இருக்கார் அரசியல் கட்சியில. நான் அத சொல்லல. இன்னொரு நடிகர் அரசியல் கட்சி துவங்க போகிறார். அதே மாதிரி நம்ம கூட்டணின்னு எதை வைத்துக் கொண்டிருக்கிறோமோ, அதுல பிரிவு வரப்போகுது. ஒரு கட்சி கூட 2ஆக உடையலாம். ஒரு கூட்டணியிலிருந்து சில கட்சிகள் விலகி இன்னொரு கூட்டணியை நோக்கி போகக்கூடிய அமைப்புகள் நீங்க பார்க்க போறீங்க. கூட்டணிகள் இப்ப எப்படி இருக்கோ, இதிலிருந்து சில மாற்றங்களை நீங்கள் இந்த காலகட்டத்தில பார்க்க போறீங்க. இது வந்து இந்த 2025 உடைய எண்டுல இப்படி நடக்குது. 2026 உடைய பிகினிங்க்கு ஆரம்ப காலகட்டத்திற்கு இது ஒரு முன்னோட்டமாக அமையும். அப்போ அரசியல் வானில பரபரப்புக்கு பஞ்சமே கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்க போகுது. அதே மாதிரி ஹெல்த் ரிலேட்டட் விஷயத்துல இந்தியாவுல ஒரு நல்ல முன்னேற்றங்கள் இந்த காலகட்டத்தில இருக்கும். சுக்கிர பகவானுடைய அமைப்பை பார்க்கிற போது, பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அதிகம் இருக்கக்கூடிய மாதங்கள் இந்த 2 மாதங்கள். பெண்களுக்கான பாதுகாப்பை அதிகப்படுத்தணும். பெண்கள் தங்களுக்காக குரல் கொடுப்பார்கள். பெண் அமைப்புகள் குரல் கொடுக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் உண்டு. ஸோ நெறைய விஷயம் நம்ம ராசிக்கு என்னென்ன இருக்குன்னு நம்ம தனித்தனியாவே எடுத்து பார்க்க போறோம். இந்த இறுதி மாதங்கள் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டா, நம்ம ராசிக்கு நமக்கு என்ன பலன் நடக்கும்? இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே கோச்சார பலன்கள். நம்ம ராசிக்கு உள்ள கோச்சார பலன்கள பார்த்துக்கிட்டு, அப்படியே நம்முடைய சொந்த ஜாதகத்த பார்க்கணும். அதுல என்ன தசாபுத்தி, அந்தரம், சூட்சுமம் 2யும் இணைச்சு பார்க்கும்போது, நம்முடைய முழுமையான பலன்கள் நமக்கு தெரியும். சனி பகவான் வக்கரமா இருந்து வக்கர நிவர்த்தி பெறுகிறார். நெறைய பேருக்கு வேலையில இருந்த ப்ராப்ளங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில சால்வ் ஆகவும் போகுது. அதையும் நம்ம பார்க்க போறோம்.